ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காஷ்மீரில் முப்தி முகமது சயீதின் மகள் மெஹபூபா முப்தியை சந்தித்து ஆறுதல் கூறினார் சோனியா காந்தி. தியாகிகள் நாளான ஜனவரி 30ஆம் தேதி நாடு முழுவதும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படும் என நடுவண் அரசு அறிவிப்பு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே பாலம் கட்டப்படும் என நடுவண் அமைச்சர் மகேஷ் சர்மா தகவல். கல்வி மற்றும் விவசாய துறைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நதிகள் இணைப்பு திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இந்திய சந்தையிலிருந்து மேகி நூடுல்ஸை வெளியேற்றும் காலம் வந்துவிட்டதாக பாபா ராம்தேவ் பேச்சு. மேட்டுப்பாளையத்தில் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளிடம் ஊர்தி நிறுத்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார். கிருஷ்ணகிரியில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்தி ஓட்டிகள் ஊர்வலம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர் போராட்டம். ஆசிரியர் இயக்கங்கள் அறிவிப்பு. சீனாவில் காற்று மாசு ஏற்படுத்தும் 2500 தொழிற்சாலைகளை மூட அந்நாட்டு அரசு அதிரடி முடிவு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.